பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 1:3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3 அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தரையே தெய்வமாக கொண்டு அவரை வழிபடுகிற நமக்கு ஒரு ஆசை உண்டு. அதேபோல் அனுதினமும் தேவனிடத்தில் நாம் விண்ணப்பிக்கிற ஒரு விண்ணப்பமும் உண்டு. கர்த்தாவே, நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க வேண்டும் என்பதே ஆகும். இதுவே நம்முடைய விண்ணப்பமும் ஆசையும் ஆகும். இந்த 2025 ஆண்டில் கடந்த 4 மாதங்களாக கர்த்தர் நாம் செய்த காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணி நம்மை சுகத்தோடு பலத்தோடு எல்லா பொல்லாப்புக்கும் விடுவித்து நடத்தி வந்திருக்கிறார். எனவே இன்று இந்த மாதத்தின் 1ஆம் நாள் காலை வேளையில் அவருக்கு நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரித்து நமக்கு சொல்கிறது என்னவென்றால், நாம் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆம், இனி வரும் காலங்களில் வரும் நாட்களில் எல்லாம் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறார். அதாவது ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஈசாக்கிடம் கர்த்தர், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லுகிற தேசத்திலே குடியிரு என்றார். அப்படியே ஈசாக்கு கோராரிலே குடியிருந்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். எனவே அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. அமலேக்கியர் இஸ்ரவேலின் மேல் படையெடுத்து வந்த பொழுது மோசே வானத்துக்கு நேராக தன் கைகளை ஏறெடுத்து ஜெபிக்கும் போது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாள விடுகையிலே அமலேக்கு மேற்கொண்டான். எனவே மோசேயின் கை வானத்துக்கு நேராக, அதாவது தேவனை நோக்கி காத்திருந்து உயர்ந்திருக்கும்படி ஆரோனும் ஊரும் ஒவ்வொரு பக்கமாக அமர்ந்து மோசேயின் கைகளை தாங்கி பிடித்து கொண்ட போது யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் முற்றிலும் முறியடித்து போட்டான். அவனுடைய கரங்கள் கர்த்தரை நோக்கி அவருடைய கரத்தின் கிரியைக்காய் காத்திருந்து அவரை வேண்டிக் கொண்டபோது இவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. பெரும் பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அவளுடைய செயலால் அவளுடைய வேதனை நீங்கியது. அவள் செய்த காரியம் அவளுக்கு வாய்த்தது. தாவீது சொல்கிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தரால் அழைக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருக்கு பயந்து அவருடைய சொல்லுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போதும் எந்த காரியத்திலும் அவரையே நோக்கி பார்த்து அவர் மூலமாகவே நாம் செய்கிற காரியங்களும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அவரை நோக்கி ஜெபிக்கிற போதும் அவருக்கு பிரியமாய் அவரோடு கூட நாம் வாழும் போதும் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனவே இந்த மாதம் 1ஆம் காலை வேளை முதல் நாம் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்க வேண்டும் என்ற ஆசையும் விண்ணப்பமும் வேண்டுதலும் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவரை நோக்கி பார்த்து ஜெபத்தோடு விசுவாசத்தோடு அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானித்து வாழ்கிற நாம் எந்த காரியம் செய்தாலும் அது வாய்க்கும். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த எங்கள் தேவனாகிய கர்த்தர், இந்த மாதமும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்யும்படியாய் நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு உம்முடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அதை தியானித்து நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபத்தோடு செய்து முடிக்கக்கூடிய
கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.